வணக்கம் நண்பர்களே, வாங்க கோணியம்மன் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்டு வரலாம். கோவை கோணியம்மன் கோவில் கோயம்புத்தூரில் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். இந்த சாமி பேர் தாங்க கோயம்புத்தூர்னு மாறி. கோயம்புத்தூரில் மிகப்பெரிய பிரபலமான கோயில் சிட்டிக்குள்ளே இருக்குது. கோபுரம் எவ்வளோ பெரிய கோபுரம், புதுசாக கட்டின கோபுரம் தான். ஆனால் சூப்பராக இருக்குது. மணிக்கூண்டு, டவுன் ஹால் மணிக்கூண்டு இதுதாங்க. பக்கத்தாலேயே இந்த கோயில் இருக்குது. ஆப்போசிட்டில் கேஎஃப்சி. அப்படியே உள்ளே போனாங்களா, உள்ளே போய் சாமியை கோயிலை ஒரு சுற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாங்க. அப்படியே உள்ளே வாங்க. கட்டண தரிசனம் 25 ரூபா, இலவச தரிசனம். பரவாயில்ல, பெரிய கோயில் தாங்க. நெய் விளக்கு, எல்லாமே ரேட்டு தாங்க. இங்கே ஒரு சன்னதி இருக்குது. கோயில் தல விருட்ச மரம். இது சாமி கும்பிட்டு வெளியே வர்ற வழிங்க. அப்படியே இந்த சாமியை கும்பிட்டு இந்த தெய்வீக மரத்தையும் கும்பிட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்தோம்னா என்ன மரம் தெரியலைங்க, நானும் கவனிக்காம விட்டுட்டேன். பின்னாடி இந்த சாமியும் சாமி கும்பிட்டு அம்மன் கோவில் கருவறை கோபுரம். இது இளைப்பாறும் மண்டபம். கூட்டம் இல்லாதனால இந்த இளைப்பாறும் மண்டபத்தில் கம்மியாக உட்கார்ந்துருக்குறாங்க. கூட்டம் இருக்கிற அன்னைக்கு இங்கே உட்கார கூட இடம் கிடைக்காது. இங்கே ஒரு சாமி இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா வேண்டுதல் நிறைவேற இங்கே தொட்டிலெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இந்த வழியில் சாமி கும்பிட்டு இதிலும் வெளியே வரலாம். அப்படியே லைனில் நின்று சாமி கும்பிட்டு, பெரியவங்களுக்கு ஊனமுற்றுன்னு உட்கார்றதுக்கு 2 சேர் தான் கோயிலில் போட்டுருக்குறாங்க. பாக்கியில் கீழே தான் உட்காரணும். கீழே உட்கார்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. லைனில் நின்று சாமி இலவச தரிசனம் ஒரு 20 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு இந்த வழியில் அப்படியே வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கோயிலில் இளைப்பாறும் மன்னதை ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். அன்னதானம் சாப்பிட்லான்னு போகணுங்க. லேட் ஆகும், கூட்டமாக வேறு இருந்தாங்க அன்னதானத்துக்கு லைன். கோவை கோணியம்மன் திருக்கோயில்.